சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா அண்ணாமலை கிட்ட பேசும்போது கண்டிப்பாக இந்த சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் சிந்தாமணி மறுபடியும் நமக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருப்பாங்க. என் வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. பொறுப்பாக என் வேலையை பார்த்துக்கணுன்னா பூக்கடைக்கு வந்த சிந்தாமணி தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இப்போ நம்ம வீடு கிடைக்கவே கூடாதுன்னு சிந்தாமணி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. இனியும் பொறுமையாக இருந்தால் நம்ம வீடு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன மீனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னா நமக்கு சிந்தாமணியை பற்றின உண்மை தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சிந்தாமணி நம்ம எல்லா பணத்தையும் தரலனா அப்புறம் வீடு நமக்கு கிடைக்காதுன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே அந்த மேடம் சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு நினச்சா நாங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவ்வளோ பணம் எங்களுக்கு இல்லை, கிடைக்கவும் இல்லை. ஸ்வேதா கிட்ட உதவி கேட்டிருக்கோம். இருந்தாலும் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆனால் மனோஜ் இப்போ நமக்கு உதவி செய்யாமல் நம்ம பேசுகிறத கேட்காம அவருடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. இப்போ வரைக்கும் பணத்தை நீ தான் திருப்பி தரணும்னு பேசினா கண்டுக்கவே மாட்டிக்கிறாரு மனோஜ் அப்படின்னு மீனா சொல்லும்போது, உனக்கு தான் மனோஜை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்ல மீனா, அப்புறம் எதுக்கு மனோஜை பற்றி தேவையில்லாமல் பேசணும்? மனோஜ் நம்மளை என்னைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. என்ன முத்து என்ன சொல்கிற? மனோஜ்கிட்ட நீ பேசி பார்த்தியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா, நானும் ரவியும் மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு போனோம். மனோஜ்கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன், புரிய வைக்கணும்னு நினச்சேன். ரவியும் நம்ம வீடு கிடைக்கணும்னு பேசி பார்த்தப்ப தான் இங்கே மனோஜ் என்னால் உதவி செய்ய முடியாது, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், நீங்கள் கேட்ட உடனே நான் பணத்தை கொடுப்பேன்னு நம்பி தானே வந்தீங்க. இனி என்னை நீங்கள் நம்பவும் வேண்டாம், என்கிட்ட உதவி கேட்கவும் வேண்டாம். அப்பா எனக்கு சேர வேண்டிய பணத்தை தரமாட்டேன். ஏன் இந்த வீடு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் சொல்லிட்டாங்க. அதனால இனி அப்பா எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாரு. அப்புறம் எதுக்காக இந்த வீடு கிடைக்கணும்னு நான் மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு கேள்வி கேட்குறான்ப்பா இந்த மனோஜ் அப்படின்னு முத்து சொல்லும்போது, என்ன முத்து சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா, மனோஜ் திருந்தவே மாட்டான். இப்போ வரைக்கும் அம்மா மனோஜை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் மனோஜுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது மனோஜ் நமக்காக உதவி செய்யவே மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்காம தான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லைப்பா. ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறான். மீனாவும் முத்துவும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் எல்லார்கிட்டையும் வீடை நானே திருப்பி வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். இந்த வேலையை முத்துவே பார்க்கட்டோன்னு என்கிட்டயே சொல்லும்போது எப்படிப்பா பொறுமையாக இருக்க முடியும்? நானும் ரவியும் பேசி பார்த்தோம், ஆனால் மனோஜ் எங்களை புரிஞ்சிக்கல. ஆனால் இப்போ அம்மா மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவுக்கு இன்னும் மனோஜை பற்றி சரியாக புரிய வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா அம்மா தானேப்பா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அமைதியாக இருக்காங்க. மனோஜ் அங்கே ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ரோகிணிக்கு உதவி செய்யணும், ரோகிணி புதுசாக பார்லர் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும், உதவி செய்யணும்னு மனோஜ் யோசிக்கிறான்ப்பா. ஆனால் அந்த பார்லர்லம்மா மனோஜை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி நம்ம வீட்டு மருமகளாக வரணும்னு இங்கே மனோஜ் ஆசைப்படுற மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ரோகிணியும் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நானும் இங்கே ரவியும் ஸ்ருதியும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா எப்பயுமே என்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் தான் கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மனோஜ்கிட்ட நீ பேசுனியா இல்லையான்னு கேட்கும்போது, இல்லைங்க மனோஜ்கிட்ட பேசினேன். இப்போ சரியாக பிஸ்னஸை கவனிக்க முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது, நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், நீங்கள் கேட்குற பணத்தை இப்போ தர முடியாதுன்னு வேறு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் கடன் வாங்கினது மனோஜ் தானே, இந்த பணத்தை திருப்பி தர வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது மனோஜ் தானே, இப்போ என்ன மனோஜ் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்க? அப்புறம் முத்து மீனாவால் என்ன செய்ய முடியும் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க முத்து தானே சொல்லியிருக்கான், முத்துவுக்கு 2 கார் இருக்குது, வண்டி இருக்குது, முத்து நினச்சா கண்டிப்பாக இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும், மீனாவும் உதவி செஞ்சால் நம்ம வீடு கிடைக்குங்க. சிந்தாமணி சொன்ன மாதிரியே இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இங்கே சிந்தாமணி முன்னாடி மீனா சொன்னால் போதுமே, இந்த வாய்ப்பு சிந்தாமணிக்கு கிடைக்கும். அப்புறம் சிந்தாமணி சொன்ன மாதிரி நம்ம வீடு நமக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீனாவும் முத்துவும் அவங்க சொன்ன மாதிரி எந்த முயற்சியும் செய்யவே இல்லை. அதனால் அவங்க பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. மனோஜ் என்னுடைய பையன், ஆனால் இப்போ என் பேச்சை கேட்காம இருக்கிறான், என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுகிற, ஆனால் முத்து மீனா
உனக்காகவும் உன்னுடைய வீடு கிடைக்கணுன்றதுக்காகவும் நீ சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும்னு அதை எப்படி நீ யோசிக்க முடியும்? முத்து சவாரிக்கு போனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். இப்போ நம்ம வீடு கிடைக்கணும்னு தன்னுடைய காரெல்லாம் கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணாலும் அப்புறம் முத்து எப்படி சம்பாதிக்க முடியும்? மீனாவும் இதே மாதிரி இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சிந்தாமணியால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்போது நீ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண, இப்போ சிந்தாமணி உன்னை ஏமாற்றிட்டாங்க, உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மீனாவும் முத்துவும் தான் உதவி செய்யணும்னு பேசுகிற. முத்து, இங்கே விஜயா பேச்சை கேட்டு விஜயாவுக்கு உதவி செய்யணும்னு உன்னுடைய காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டாம். ஏன்னா கார் இருந்தால் தான் நீ சவாரிக்கு போக முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் வேணும். அதனால் விஜயா பேச்சை நீ கேட்க வேண்டான்னு சொல்லும்போது, இல்லைப்பா அம்மா சரியாக தான் சொல்கிறாங்க, நம்ம எத்தனை நாள் தான் மீனா வீட்டில் தங்கியிருக்க முடியும்? இங்கே மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் எத்தனை நாள் தான் இங்கேயே இருக்க முடியும்? நம்ம வீட்டுக்கு போனால் தானப்பா நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். ஆனால் என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். அம்மா சொல்கிறது சரிதான், நான் சவாரிக்கு போனால் மட்டும் நிறைய சம்பாதிக்க முடியுதா? அதான் இந்த காரை கொடுத்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னை பற்றி அம்மா யோசிக்க மாட்டாங்கப்பா. மீனா தான் எனக்காக இந்த காரை வாங்கி கொடுத்தா. மீனாவால் தான் இந்த வண்டியும் கிடச்சிது. அதனால் மீனா கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்லப்பா. நானே யோசித்தாலும் இங்கே மீனா எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி மீனா கிட்ட கேட்காம இப்போ நான் என்னப்பா செய்ய முடியும்னு கேட்கும்போது, முத்து நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். நீயும் மீனாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஆனால் கிடைச்ச நல்ல வாய்ப்பை மீனா வேண்டான்னு சொல்லவும் கூடாது. சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு மீனா பேசவும் வேண்டாம். அதே மாதிரி எங்களுக்காக இந்த காரை நீ கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டாம். கஷ்டப்பட்டு 2 காருக்கு ஓனராக இருக்க, உனக்குன்னு ஒரு வண்டியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உனக்காக மீனா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நீ உன்னுடைய காரை கொடுத்துட்டு இப்போ நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சாலும் விஜயா உன்னை புரிஞ்சிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ உன்னுடைய வேலையை பாரு. பரவாயில்ல, நம்ம வீடு கிடைக்கலனாலும் எங்களால் உன்னுடைய வேலையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முத்து. அதனால் நீ காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா மீனாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்டு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனாவும் முத்துவும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ விஜயா பேச்சை கேட்டு முத்து காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணவே கூடாது அப்படின்னு முத்துக்கிட்ட பேசுகிறாரு அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை பேசுகிறத கேட்டு விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. முத்து என் பேச்சை கேட்டு காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணால் நம்ம வீடு கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எல்லாரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நமக்குன்னு இந்த கார் மட்டும்தான் இருக்குது, மாடியில் நமக்காக ரூம் கட்டவும் முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சவாரிக்கு போகலன்னா எப்படிங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும், சம்பாதிக்க முடியும்? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, அண்ணாமலை மாமா சொல்கிறது சரிதான் அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க. ஆனால் விஜயா யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா முத்து என் வீட்டுக்காரர் அண்ணாமலை பேச்சை தான் கேட்பான். அதனால் முத்து எனக்காகவும் என்னுடைய வீடு கிடைக்கணுன்றதுக்காகவும் தன்னுடைய காரை கொடுத்து பணத்தை ஏற்பாடு பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா, மீனா எப்படி இருக்கா, முத்து எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, என்ன பார்வதி, மீனா முத்து வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் இங்கே மீனாவோட அம்மா என்னை புரிஞ்சிக்காம என்னை பற்றி அவங்க தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த எல்லாரும் என்னை கேள்வி கேட்கும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இப்போவே என்னுடைய வீடு கிடைக்கணும்னு நான் பேசினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்களும் தெளிவாக உண்மையை சொன்னாங்க. சிந்தாமணி என்னுடைய வீடு கிடைக்கவே கூடாதுன்னு இவ்வளோ தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாங்க. என்ன செய்யனே தெரியல பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணியை நம்பாத, அவங்க பேச்சை கேட்காதன்னு எத்தனை முறை சொன்னேன், நீ அப்போல்லாம் என் பேச்சை கேட்கவும் இல்லை, புரிஞ்சிக்கவும் இல்லை. மீனாவுக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் சிந்தாமணி உன்னை பார்க்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செஞ்சதால் சிந்தாமணி தான் பதில் பேச முடியாமல் இருந்தாங்க. மீனா நல்லபடியாக முன்னேறதை பார்த்துட்டு சிந்தாமணி பொறாமப்பட்டாங்க. அதனால் இங்கே மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்க சிந்தாமணி. நீயும் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் இப்போ மீனா வீட்டில் தங்கியிருக்க, என்ன செய்யணும் தெரியாமல் சிந்தாமணியால் வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்க.
எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது. நீ என்ன, நானே ஏற்கனவே ரொம்ப மனசு வேதனைப்படுறேன், என்னை புரிஞ்சுக்காம பேசுகிற பார்வதின்னு சொல்லும்போது, இல்லை நீ இப்படி இப்போ வந்து சிந்தாமணியை பற்றி யோசிக்கிற, சிந்தாமணி பற்றி பேசுகிற, சிந்தாமணி பேச்சை கேட்டிருக்கவே கூடாதுன்னு சொல்கிற. ஆனால் முன்னாடியே நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல வரதை கேட்டிருந்தேன்னா சிந்தாமணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சிந்தாமணி உன்னுடைய வீடு கிடைக்கணுன்றதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பாவம் மீனா, எவ்வளோதான் மீனாவால் வேலை பார்க்க முடியும்? மீனா நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் மீனா வந்து ரொம்ப பாவம். நீ தான் யாரையும் புரிஞ்சிக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ மனோஜ்கிட்ட பேசி பார்க்கலாமேன்னு கேட்குறாங்க பார்வதி. மனோஜ்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பார்வதி. நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு உனக்கு தோணுது, ஆனால் சிந்தாமணி தான் என் ஃப்ரெண்டுன்னு நீ எத்தனை முறை பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க பார்வதி. அதெல்லாம் இருக்கட்டும் பார்வதி, நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே, நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் கடன் வாங்கினதுக்கு காரணம் நீ தான். மனோஜ்கிட்ட பேச மாட்டிக்கிற, மனோஜ்கிட்ட கேள்வி கேட்க மாட்டிக்கிற, ஆனால் நான் வந்து உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சம்பாதிக்கிற பணத்தை உன்னுடைய பசங்களுக்கு கொடுக்கறதில்ல, அதனால தான் கேட்குறேன். உனக்காக தானே நீ சம்பாதிக்கிற. இப்போ புரியுது பார்வதி, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிற. நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, நான் சம்பாதிக்கிறதுனால தான் எனக்குன்னு நல்ல வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து உதவி கேட்குற. உன் பேச்சை கேட்டு நானும் இந்த வேலையை செய்ய வேண்டான்னு இருந்திருந்தா அப்புறம் எப்படி என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்க முடியும்? ஆனால் இப்போ என்கிட்ட பணமே இல்லை, நீ கேட்டாலும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன சொல்கிற பார்வதி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இப்போ தான் என் பையன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். உடனே என் பையன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே என் பையன் மனசு மாறிட்டான், என்னை புரிஞ்சுக்கிட்டான். அந்த சந்தோஷத்தில் என் பையனுக்கு உதவி செய்யணும்னு சேர்த்து வச்ச பணத்தை என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் நீ முன்னாடியே கேட்டிருந்தா உனக்கு கண்டிப்பாக நான் அந்த பணத்தை கொடுத்துருப்பேன், உதவி செஞ்சுருப்பேன். இப்போ நீ கேட்டாலும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் விஜயா, உன்னால தான் என் பையன் சரியாக என்கிட்ட பேசாமல் இருந்தான். உன் பேச்சை கேட்டு உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் என் பையன் என்கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சான். ஆனால் இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பையன் என்னை புரிஞ்சுக்கிட்டான். நானும் என் பையனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீ என்கிட்ட வந்து உதவி கேட்பேன்னு நான் யோசிக்கவே இல்லையே. என்கிட்ட பணம் இருந்திருந்தா உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, நான் கண்டிப்பாக உதவி செய்யாமல் இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முன்னாடியே உன்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கணும் அப்படி தானே பார்வதின்னு சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா, நீ தான் இந்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் வீடு திருப்பி வாங்குறதுக்காக அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்கல, அவங்க இந்த வேலையை பார்த்துப்பாங்க. நீ பொறுமையாக இரு விஜயா, நான் வேணும்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்கக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா, அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் இப்போ என்னால் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நானும் தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன், யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் மனோஜை தான் நம்பி இருந்தேன். மனோஜ் என் பேச்சை கேட்பான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னுடைய வீடு கிடைக்குமான்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்கிறேனே. சிந்தாமணியால் இப்படிலாம் பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு பார்வதி வீட்டில் விஜயா வந்து பார்வதி கிட்ட பேசினதுக்கப்புறமா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. இங்கே கம்பெனியோட ஓனர் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா உங்ககிட்ட பேசணும், நீங்கள் சீக்கிரமாக நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட உடனே சத்யா சொல்கிறாங்க, அக்கா கம்பெனியோட ஓனர் ஃபோன் பண்ணியிருக்காருக்கா, இங்கே ரேகாவோட அப்பா கண்டிப்பாக நீங்கள் உதவி கேட்டதால் நீங்கள் கேட்ட பணத்தை தரதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சத்யா, நீ உன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பு. ரேகாவோட அப்பா எதுக்காக உன்னை சீக்கிரமாக வர சொல்லியிருக்காருன்னு தெரியல, நீ பேசிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க மீனா. ரொம்பவே சந்தோஷமாக சத்யா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராரு. இங்கே ரேகாவோட அப்பா சத்யா வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சத்யா வந்த உடனே, சார் உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா, உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கல்ல, மீனாவுக்கு நான் உதவி செய்யணும்னு யோசனை பண்ணேன். அதனால தான் மீனாவுக்கு இப்போ எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கும்போது, சார் இப்படி முத்துமாமா வீட்டில் அவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் கேட்குற பணத்தை நான் உடனே கொடுக்குறேன் சத்யா, நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு சொன்ன உடனே, சார் இப்போவே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், மீனாக்கா வந்த உடனே அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்களே அந்த பணத்தை முத்துமாமா கிட்டேயும் மீனாக்கா கிட்டேயும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க சத்யா. இல்லை சத்யா, நான் உங்ககிட்ட தான் பேசணும், உங்களுக்காக தான் இந்த பணத்தை நான் மீனாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இப்போ தான் உண்மையை சொல்லிட்டீங்களே சார், வேறு என்ன பேச வேண்டியது இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை
நான் எதுக்காக இந்த பணத்தை கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறாரு சத்யா. வேற ஒன்றும் இல்லை சத்யா, நீங்களும் ரேகாவும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறீங்கன்ற உண்மை எனக்கு தெரியும் சத்யா. அதனால தான் ரேகா என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய வேலையை பார்க்க வேண்டாம், ரேகா இந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்க வேண்டான்னு வெளியூரில் இருக்கிற என்னுடைய கம்பெனியை பார்த்துக்கிட்டோன்னு அனுப்பியிருக்கேன். ரேகா மறுபடியும் இங்கே வரணுன்னு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் ரேகா இங்கே வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரேகாவுக்கு பெரிய பணக்கார வீட்டு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். சத்யா, நீங்கள் உங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக கவனமாக செய்வீங்க. ஆனால் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன சத்யா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ரேகாவை விரும்புகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரேகா திரும்பி வந்த உடனே ரேகா கிட்ட பேசக்கூடாது, அதே மாதிரி ரேகா பேச்சை கேட்கக்கூடாது, ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு ரேகா கிட்ட சொல்லணும், ரேகா இனி உங்ககிட்ட பேசவும் கூடாது, ரேகா மனசு மாறணும், இப்படிலாம் நடக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையும் உதவி கேட்டிருக்கலாம், இந்த பணம் கிடைக்கலன உடனே என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கீங்க சரிதானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், மீனாக்காவுக்கு என்ன செய்யன்னு தெரியல, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும் சார். நான் ரேகாவை உண்மையாகவே விரும்புகிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல சார், ரேகாவை நல்லா பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, போதும் சத்யா, நான் வந்து இந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன், நீங்கள் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த உதவி வேணும்னா கண்டிப்பாக நான் பணம் கொடுக்கணுன்னா என் பேச்சை கேட்கணும், இல்லையா நீங்கள் எப்பயும் போல் இங்கே வேலை பார்க்கலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் விஜயாவோட வீடு இங்கே விஜயாவுக்கு கிடைக்க போகிறதும் இல்லை. அப்புறம் விஜயா மீனாவை மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டாங்க, மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செய்வாங்க. இப்படி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என் பேச்சை கேட்டால் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், எப்பயும் போல் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்குறேன், உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரேன், ஆனால் நீங்கள் என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் இங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்க, ஆனால் என் பொண்ணு ரேகாவை விரும்புகிறீங்க. நீங்கள் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது சத்யா, ரேகா வந்து உங்ககிட்ட பேசினாலும் ரேகா கிட்ட பேசக்கூடாது. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, என் பேச்சை கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டதை விட நிறைய பணம் நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கலாம், ஆனால் என் பொண்ணு ரேகா என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை சார், நீங்கள் உண்மையாகவே உதவி செய்ய தான் கூப்பிடுறீங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் ரேகாவை விரும்பக்கூடாதுன்னு பேசுனது மட்டும் இல்லாமல் அதுக்காக பணம் கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யோசித்து நாளைக்கு வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் வேலை பார்க்க வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும்போது, சார் இதெல்லாம் எப்படி சார் என் அக்கா கிட்ட சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. மீனாவுக்கு எப்பயுமே நான் உதவி செய்வேன், மீனா அவங்க வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக செய்வாங்க, மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை சத்யா, அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ரேகாவோட அப்பா ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. சத்யா என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு வராரு. மீனா சொல்கிறாங்க, சத்யா சார் என்ன சொன்னார், அங்கே கம்பெனியோட ஓனர் வந்து எனக்கு நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொல்லிட்டாரா, உதவி செய்வாரான்னு கேட்கும்போது, அக்கா இல்லைக்கா அதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என்ன வீட்டுக்கு வந்துட்ட, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா நாளைக்கு தான் போகணும், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது, ரேகா எப்பயும் போல் இங்கே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரேகாவோட அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சத்யா ரேகா கிட்ட பேசாமல் இருக்காங்க. மறுபடியும் ரேகா ஃபோன் பண்ணும்போது சத்யா ஃபோன் எடுத்து பேசவே இல்லை. உடனே இங்கே வந்து ரேகா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரேகா. வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரேகா நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்போ இங்கே வரீங்கன்னு கேட்கும்போது, சத்யா கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணால் சத்யா பேசவே மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ சத்யா வீட்டில் தான் இருக்கான், ஆனால் உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் ஃபோனை சத்யா கிட்ட கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. சத்யா ரேகா பேசணுமா, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, உனக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல, நீ பேச வேண்டியதானே சத்யா, என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்கும்போது, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ரேகா கிட்ட இப்போ என்னால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல சத்யா சரியாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே சத்யா வந்து என்கிட்ட பேசலைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்,
அதனால் கண்டிப்பாக சத்யாவை பார்த்து பேசணும் அப்படின்னு அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு யார்கிட்டேயும் சொல்லாமல் உடனே இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. ரேகா ரேகா வந்த உடனே இங்கே மீனாவோட வீட்டுக்கு வராங்க. என்ன சத்யா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறீங்க, மீனாவுக்கு ஃபோன் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஏன் சத்யா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை ரேகா, இனி நம்ம 2 பேரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன், நீங்கள் தானே சொன்னீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, இப்போ என்ன பேச மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி மனசு மாறிட்டீங்க? நான் தினமும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் வர வர சரியாக என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து சந்தேகப்பட்டேன், அதான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லும்போது, நான் உன்னை விரும்புகிறேன், உண்மையாகவே உன்னை விரும்புகிற ரேகா, ஆனால் நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன்னா உங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா அப்படின்னு நடந்த உண்மையை சொல்கிறாங்க. என்னது, என் அப்பா இப்படிலாம் பேசுகிறாரா? நான் தான் சொன்னேன்ல, நம்ம விரும்புகிற உண்மை என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க எனக்கு பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு நினச்சி தான் இங்கே வேறு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினச்ச மாதிரியே அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இது எல்லாமே என்னுடைய அம்மா சிந்தாமணியோட வேலை தான். என் அப்பா என் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டார். என் அம்மாவை பற்றி என் அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்காக 2 பேரும் பேசி தான் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. மீனா, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே உதவி செஞ்சுருப்பேன். இப்போ என்ன, என் அம்மாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும், உங்கள் வீட்டு பத்திரம் உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன். இதுக்காக சத்யா நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருப்பீங்களா? நான் வந்து என் அப்பா பேச்சை கேட்காம நான் வந்து உண்மையாகவே உங்களை வந்து விரும்புகிறேன். என் அப்பாவும் அம்மாவும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம். நான் எப்பயுமே தனியாக தான் இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேகா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு பெரிய பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னார். நீங்கள் என் கம்பெனியில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறீங்க, அதனால் உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கல்யாணம் நடக்காது. வேணும்னா மீனாவுக்காக அவங்க கேட்டதை விட நிறைய பணம் கொடுக்குறேன். இனி ரேகாவோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது, ரேகா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பணம் வேண்டாம். அதனால் இனி நம்ம ஆஃபீஸ்க்கு வேலைக்கும் போக வேண்டாம், உதவி கேட்கவும் வேண்டாம்னு அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லும்போது, மீனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்காதுங்க. சிந்தாமணியை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாமல் இருங்க மீனா அப்படின்னு இங்கே சிந்தாமணியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து ரேகா, நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது என் அம்மாவை பற்றின உண்மையை நானே சொல்கிறேன். என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. என் அம்மா இப்படி தான் தேவையில்லாத வேலையை செய்வாங்க, இப்படி எல்லாருக்கும் கடன் கொடுக்குறேன்னு அவங்க வீட்டு பத்திரத்தை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ தான் வட்டி பணம் கொடுத்தாலும், அவங்க தர வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்தாலும், ஆனால் வீட்டு பத்திரத்தை திருப்பி தரவே மாட்டாங்க. இந்த உண்மையை நானே சொல்கிறேன். என் அம்மா கிட்ட இப்படி நிறைய வீட்டு பத்திரம் இருக்குது. நானே அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காக. கவலைப்படாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா, உங்களுக்கு என் அம்மா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. நீங்கள் பூக்கடை வச்சு நடத்தக்கூடாது, இந்த பூக்கடைக்கு ஓனராக இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு என் அம்மா சிந்தாமணி என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்காங்களோ எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் சத்யாவும் ஒருத்தரை விரும்புகிறோம். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக தான் இப்போ என் அம்மாவும் அப்பாவும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு உண்மையை சொல்கிறேன். இதுக்கு மேலே என் அம்மா இப்படி பிரச்சனை செய்ய நான் விடவே மாட்டேன். எனக்கு சத்யா முக்கியம், சத்யா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முக்கியம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என் அம்மாவால் தான் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருப்பேனா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். சத்யாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரேகா. அதனால் ரேகா சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. சிந்தாமணிக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தாமணி வீட்டில் இருக்கிற இங்கே வீட்டு பத்திரத்தையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் சிந்தாமணி வந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தை தராமல் ஏமாற்றுவாங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கிற அந்த எல்லா ஆதாரத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து ரேகா அங்கே வந்து சிந்தாமணி, என்ன ரேகா எங்ககிட்ட சொல்லாமல் நீ வந்திருக்க, உங்கள் அப்பா உன்னை கேள்வி கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த, என்கிட்ட சொல்லாமல் வந்த, என்ன செய்கிற ஒன்றுமே புரியலையேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிடைச்ச ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரேகா கிளம்பி வராங்க. அடுத்த நாள் சிந்தாமணி கோர்ட்டுக்கு வராங்க. என்ன முத்து, என்ன மீனா, எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடலான்னு நினச்சிங்க, இனி இந்த வீடு கிடைக்கவே கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல,
விஜயாவோட வீடு எனக்கு தான் கிடைக்க போகுது. உங்கள் வீட்டுக்கு நான் தான் ஓனராக இருக்க போகிறேன். வேணும்னா அங்கே வந்து நீங்கள் தங்கலாம். ஆனால் மாதம் மாதம் நீங்கள் அங்கே தங்குறதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அது எப்படி கிடைக்க போதும், நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு ஓனர் நான் தான்னு சொல்லும்போது, விஜயா ரொம்ப கோவமாக இங்கே சிந்தாமணி கிட்ட பேசவே பிடிக்காம அமைதியாக இருக்காங்க. அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி எப்படிலாம் பேசுகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நம்ம வீடு நமக்கு கிடைக்காதா, சிந்தாமணி எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் கோர்ட்டுக்கு வந்த சிந்தாமணி அங்கே எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜயாவும் மனோஜும் என்கிட்ட பணம் வாங்கினாங்க, அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை திருப்பி தரவே இல்லை. ஆனால் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க. எனக்கு விஜயாவோட வீடு வேண்டாம், ஆனால் எனக்கு அவங்க தர வேண்டிய பணம் வேணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போது விஜயா சொல்கிறாங்க, இல்லை நான் இவங்கக்கிட்ட பணம் வாங்கலை, நான் வந்து ஃபினான்சர்கிட்ட தான் பணம் வாங்கினேன், ஆனால் இப்போ தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்தது அப்படின்னு பேசும்போது மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உண்மை என்னன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் இருந்தோம். ஆனால் இப்போ தான் சிந்தாமணி என் மாமியார் விஜயாவை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்திருக்கு சார், எங்களுக்காக உதவி செய்யணும், எங்கள் வீடு கிடைக்கணும் அப்படின்னு பேசும்போது, எந்த ஆதாரமும் இல்லாமல் மீனாவும் விஜயாவும் பேசுகிறத நீங்கள் நம்பவே கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே ரேகா வராங்க. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி என்னுடைய அம்மா தான், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க இப்படி தான் எல்லாரையும் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. உண்மையாகவே மனோஜும் விஜயாவும் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். விஜயாவும் மனோஜும் சிந்தாமணிக்கிட்ட பணம் வாங்கலை, ஃபினான்சர்கிட்ட தான் பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணால் ஃபினான்சர்கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஃபினான்சர், ஆமாம் ரேகா சொல்கிறது உண்மைதான், சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் சிந்தாமணி சொல்கிற பேச்சை கேட்டேன், சிந்தாமணி தான் இப்படிலாம் பேச சொன்னாங்க, ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் உண்மையை சொல்லிட்டேன், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஃபினான்சர் வந்து உண்மையை சொல்கிறாங்க. சிந்தாமணி இப்படி தான் விஜயாவோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க, ஆனால் இப்போ சிந்தாமணியால் எனக்கும் பிரச்சனை வருது, வேறு வழி இல்லாமல் தான் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. இந்த உண்மை முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே தெரியும், ஆனால் மறுபடியும் உண்மையை சொல்கிறதுக்காக என்னை வர சொன்னாங்க. இனி சிந்தாமணிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சிந்தாமணியை பற்றின உண்மையை ஃபினான்சர் சொல்ல ஆரம்பிக்கும் போது, அது மட்டும் இல்லை சிந்தாமணி இப்படி தான் கடன் வாங்கின எல்லார்கிட்டையும் வட்டி பணத்தை வாங்குறாங்க, அதே மாதிரி அவங்க எல்லா பணத்தையும் கொடுத்தாலும் வீட்டு பத்திரத்தை திருப்பி தரதே இல்லை, இப்படி சிந்தாமணி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு ரேகாவும் ஃபினான்சரும் உண்மையை சொல்லும்போது சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆதாரத்தையும் இங்கே ரேகா வந்து கொடுக்கும்போது சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, அப்போ சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு இங்கே வந்து விஜயாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு வீடு நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகவும் வீட்டு பத்திரத்தையும் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஃபினான்சியர் தான் உதவி செய்கிறாங்கன்னு பொய் சொல்லியிருக்காங்க. இப்போ விஜயாவோட வீடு கிடைக்கிறதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நாள் கழித்து மீதி பணத்தை கொடுக்கட்டும்னு அமைதியாக இருக்காமல் உடனே இந்த பணத்தை தரணும்னு சிந்தாமணி இப்படிலாம் செய்யவே கூடாது அப்படின்னு அங்கே கோர்ட்டில் பேசும்போது இங்கே சிந்தாமணி வந்து, இல்லை எனக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என் பணத்தை தானே கேட்டேன், என்கிட்ட இவங்க கடன் வாங்கியிருக்காங்க, நான் கொடுத்த பணத்தை திருப்பி தர சொன்னால் இவங்க அப்படி பணத்தை தராமல் பிரச்சனை செய்கிறாங்க, என் பொண்ணு ரேகா மீனா பேச்சை கேட்டு இப்படி பொய் சொல்கிறாங்க, என்ன ரேகா நீ இப்படிலாம் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது, போதுமா உங்களுக்காக எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கை முக்கியம், அதே மாதிரி நீங்கள் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கோர்ட்டில் உண்மையை சொல்கிறாங்க ரேகா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி தான் பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைக்கணுன்றதுக்காக இனி விஜயாவோட வீடு விஜயாவுக்கு தான், விஜயா அந்த வீட்டுக்கு போகலாம், இனி சிந்தாமணியால் விஜயாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு விஜயாவை ஏமாற்றணுன்றதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி மனோஜையும் ஏமாத்திருக்காங்க, விஜயாவையும் ஏமாத்திருக்காங்க. இப்போ ரேகா ஒவ்வொரு உண்மையும் சொல்லும்போது தான் ஆதாரத்தோட உண்மையை வந்து சொன்னதுனால நாங்கள் தெளிவாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். சிந்தாமணி பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க, மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதால சிந்தாமணி வந்து மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காங்க, அதனால் சிந்தாமணி இனி எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது, அவங்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அதனால் சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க, இனி மீனா வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி அழ ஆரம்பிக்கிறாங்க. போதுமா, நீங்கள் மறுபடியும் பொய் சொல்லாதீங்க,
மீனாவை உங்களுக்கு பிடிக்காது, அதனால் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதாம்மா இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறீங்கன்னு ரேகா வந்து சொல்கிறாங்க. ரேகா செஞ்ச உதவியால் இங்கே விஜயா நினச்ச மாதிரியே விஜயாவோட வீடு மறுபடியும் கிடைக்குது. மீனா சந்தோஷப்படுறாங்க. இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, என் பொண்ணு ரேகா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இங்கே மீனா வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்காகவும் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இப்படி எனக்கு பிரச்சனை செய்வான்னு யோசிக்கல. என்னை பற்றின உண்மையை கோர்ட்டில் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இனி நான் பிஸ்னஸ் செய்யவும் முடியாது, நான் வெளியில் வரவும் முடியாது. என் பொண்ணு ரேகாவால் இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி ஃபினான்சியர் என்னை பற்றின உண்மையை இங்கே வந்து சொல்வார் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் ரேகாவும் மீனாவும் தான் அப்படின்னு ரேகா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே வந்து சிந்தாமணி மீனாவும் விஜயாவும் ரொம்பவே சந்தோஷமாக ரேகாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, மீனா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சீக்கிரமாகவே எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வீங்கல்ல, சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரேகா சந்தோஷமாக சொல்கிறாங்க. ரேகா நீங்கள் எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு மீனா ரொம்ப நம்பிக்கையாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரேகா சந்தோஷப்படுறாங்க. ரேகா என்னை புரிஞ்சுக்காம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு ரேகா மேலே கோபமாக இருக்காங்க சிந்தாமணி.